வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம், நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க, ஸ்ரீவாரி மெட்ரோட ஸ்டேட்டஸ் என்ன, அது கூடவே இன்னைக்கு என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டிசம்பர் 10ஆம் தேதி, டிசம்பர் 9ஆம் தேதி எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 67,124 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 3 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 12 மணி நேரம். நேற்றுக்கு கூட்டம் ஓரளவுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருந்திருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அதாவது சனி ஞாயிறு மட்டும்தான் 70,000க்கு மேலே பக்தர்கள் தரிசனம் செஞ்சுருக்காங்க. மீதி நாட்கள் எல்லாமே க்ரௌட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. கிளைமேட்டும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இன்றைக்கி டிசம்பர் 10ஆம் தேதி எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா 11:30 மணி நிலவரப்படி 4,981 டோக்கன் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா 11ஆம் தேதிக்கான அதிகாலை டோக்கன்கள், 3 மணி 4 மணி ஸ்லாட்டுக்கான டோக்கன்கள். ஸ்ரீவாரி மெட்ரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா 11:30 மணி நிலவரப்படி 1468 டோக்கன்கள் அவைலபிள் இருக்குது. இது இரவு 8 மணி 9 மணிக்கான ஸ்லாட். அடுத்த ரூம் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் 11:30 மணி நிலவரப்படி 55 ரூம் அவைலபிள் இருக்குது. இன்னைக்கு மொத்தம் 2,500 ரூம் ஒதுக்கியிருக்காங்க. அதில் 55 ரூம் இன்னும் அவைலபிள் இருக்குது. யாராச்சும் திருமலைக்கு போய்கிட்டு இருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், அலிப்பரி நடப்பாதை கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் நண்பர்கள் யாராச்சும் திருமலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்கலாம். கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுனால எஸ்எஸ்டி டோக்கன் மூலம் தரிசனம் செய்கிறவங்களுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் இல்லைனா 5 மணி நேரம் ஆகலாம். சர்வ தரிசனத்தில் போகிறவங்களுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். இது கூடவே இன்றைக்கி லேட்டஸ்டான ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்தோம்னா திருமலையில் அடிஷ்னல் யூஓ அவர்கள் மிஸ்டர் வெங்கையா சௌத்ரி அவர்கள் சடன் சர்ப்ரைஸ் விசிட்டாக லட்டு கவுண்டருக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காரு. அங்கே லட்டு டோக்கன்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க அதெல்லாம் செக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லட்டோட சுவை கூட்டியதற்காக பொதுமக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாக டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா டிடிடியோட சேர்மன் அவர்கள் பிஆர் நாயுடு திருமலையில் இருக்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடம் அங்கே போயிட்டு விஜேந்திர சரஸ்வதி சுவாமிஜி அவர்களை சந்திச்சிருக்காரு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன் அப்படிங்கிறதுனால காஞ்சி மடத்துக்கு போயிட்டு சுவாமிஜியை ஒரு ஃபார்மல் விசிட் பண்ணியிருக்காரு. இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.